சுவையான மில்லட் பொங்கல். அதாவது மில்லட்டில் நான் சாமை எடுத்திருக்கேன். சிறுதானியம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாமையில் பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கு. அது நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இந்த சாமையில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இதை நான் 1.5 கப் சாமையும் அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா 4 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் சாமை அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் கரெக்டான அளவு இந்த 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 5 விசில், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 விசில் வச்சேன். நல்ல கரெக்டான அளவில் வெந்திருக்கு. இது வெந்த பிறகு இறக்கி வச்சுட்டு நம்ம நெய் 2 ஸ்பூன் ஊற்றி, 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ தேவையான அளவு நெய் போட்டுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முந்திரி, கொஞ்சம் இஞ்சி போட்டு பொரித்து போட்டுட்டு, பச்சை மிளகாய் 1, எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, அதனால் ஒரே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் பொரித்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு சாப்பிட்டா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தேங்காய் சட்னியோ சாம்பாரோ இதுக்கு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த பொங்கல் எடுத்துக்கோங்க. அரிசி சாதம் சாப்பிட்றத விட நம்ம மில்லட் சேர்த்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.